வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஃப்ளாஷில் வந்து மேனுவலாக ட்ராயிங் பண்ணி கேரக்டர் டிசைன் அண்ட் அனிமேஷன் பண்ணுறதுன்றது நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் கேரக்டர் டிசைன் பண்ணி அதை ஃப்ளாஷில் அனிமேஷன் பண்ணோம். இப்போ ட்ராயிங் பண்ணி அதை ட்ராயிங் பண்ணதை கொண்டு வந்து ஃப்ளாஷ்லேயே டேரெக்டாக டிசைன் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு நியூ ஃபைலு, அப்புறம் ஒரு ஃபைல் சைஸு. ஸோ ஃபைல் நேமு ஒன்று சேவ் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் டு ஸ்டேஜில் இமேஜை உள்ளே லோட் பண்ணுறேன். இமேஜை ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கும். ஸோ இப்போது சிம்பிளாக நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கோம். அந்த ட்ராயிங்கை சிம்பிளாக எப்படி கேரக்டர் டிசைன் பண்ணுறன்றத நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஷேப் மூலியமாகவே. ஸோ பேசிக் ஷேப் வச்சுட்டே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எப்படி வந்து அழகாக வந்து பாக்ஸு, சர்க்கிள் இதில் வச்சு கேரக்டர் ஈஸியாக நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்தேன், ரெண்டாவது ஒரு சர்க்கிள் எடுத்தேன். ஸோ அதை மாடிஃபைட் பண்ணியே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஈஸின்னு நினச்சா ஈஸி, கஷ்டம் நினச்சா கஷ்டம். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே மோஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஏன்னா இப்போ எப்படி அவன் வளைச்சி பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துல வந்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு போய் இழுத்தீங்கன்னா ஒரு ஷேப் சேஞ்ச் ஆகும். இப்போ தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகும், ஏரோ. ஸோ அந்த ஆல்ட்டை பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கர்வை வந்து ஒரு டாட்டா வந்து நீங்கள் மடிச்சிக்கலாம். இப்போது புருவம் பண்ணுறேன். ஸோ ஒரே கலரில் அழகாக யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் ஹைட் பண்ணி என் வசதிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இப்படியே பண்ணுறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடிக்கடி பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன. ஸோ ஒரே மாதிரி புருவம் சைஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஆல்ட்ரு பிடிச்சது மாடிஃபை ட்ரான்ஸ்ஃபர் ஹரிசாண்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமாக கிடச்சிரும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பாடி நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்ட்டு கிளாஸ் எடுத்துகிறோம். அப்படியே ட்ரேஸ் பண்ண வேண்டியது, அந்த காவை வளைச்சிட்டு அழகாக பண்ண வேண்டியதான் பொறுமையாக. அப்புறம் பாடி டிஷர்ட் இல்லுஸ்ட்ரேட்டரில் நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் டூல் யூஸ் பண்ணி அப்படியே வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரெண்டாவது இப்போ பண்ண போகிற அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் மெத்தடில் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணதை டிஷர்ட் மட்டும் நான் கலர் மாற்றுறேன். டிஷர்ட்டுக்கு நான் ஒரு பர்பிள் கலர் கொடுக்குறேன். ஸோ அந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு பனியன் போட்டிருக்கார மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பண்ணிவிடுவோம். மேலே ஒரு கட் இருக்கு. ஸோ அதையும் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்புக்கான ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு லைன் பண்ணியிருக்கேன் ஜிப்பு வர மாதிரி. ஸோ அந்த டிசைனும் பண்ணிடுவோம்.
ஜிப் இருக்கு. அப்புறம் அதோட பாக்கெட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா,